மத்தேயு 12 அதிகாரம் 43 45. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடு கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே இந்த பொல்லாத சந்ததிக்கு சம்பவிக்கும். இந்த பொல்லாத சந்ததியாக நம்ம குடும்பம், சபையின் குடும்பம் மாறாதபடிக்கு நான் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த அதிகாரத்திலிருந்து ஒரு இன்ட்ரோ நான் கொடுத்தேன். இன்னைக்கு மறுபடியும் நான் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ கொடுத்து மறுபடியும் அந்த வார்த்தைகளை கடந்து போக விரும்புகிறேன். ஒரு அசுத்த ஆவி ஒரு மனிதனை விட்டு புறப்பட்டு போகும்போது ஆண்டவர் அழகாக ஒரு பிசாசு எப்படி செயல்படுவான், ஒரு பிசாசுடைய கிரியைகள் எப்படி இருக்கும், அந்த சாத்தானை குறித்து ஒரு தனிப்பட்ட நபர், ஒரு வீடு, ஒரு குடும்பம் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் வேதத்தில் இந்த சம்பவத்தை எழுதி வச்சிருக்கிறார். இப்ப ஒரு குடும்பத்திலிருந்து சத்துருவானவன் விலகி போகும்போது, நான் ஏற்கனவே சொன்னேன், ரட்சிக்கப்படாததற்கு முன்பதாக பாவத்தில் இருந்த யாவருமே சத்துருவின் பிடியில் இருந்தவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன பாவத்தோடு இருக்கிறவர்கள், ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருடைய குடும்பத்திலையும் அது சத்துருவுடைய ஆளுகைக்குள்ள இருந்த ஒரு குடும்பம், சத்துருவின் ஆளுகைக்குள்ள இருந்த ஒரு பிள்ளைகள். அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் தம்முடைய இரத்தத்தினால மீட்டெடுத்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி கழுவி நீதிமானாய் மாற்றி அவருடைய பிள்ளைகளாய் ஆண்டவர் மாற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப விடுதலை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள், விடுதலை பெற்ற நீதிமான்கள், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வேதத்தில் அழகாய் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதன், ஒரு விடுதலை பெற்ற மனிதன், ஒரு நீதிமானுடைய உள்ளத்தில் எப்போது வேண்டுமானாலும் பிசாசானவன் வந்து ஆளுகை செய்ய முடியும். ஒரு ரட்சிக்கப்பட்ட குடும்பத்துக்குள்ள எப்ப வேண்டுமானாலும் பிசாசு உள்ள வருவதற்கு அவன் ஆயத்தமாய் இருப்பான். அதற்கு தேவனுடைய பிள்ளைகளும் வீடுகளும் எவ்வளவு கவனமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இதை எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிசாசானவன் ஒரு குடும்பத்தை விட்டு போன பிறகு, ஒரு சரீரத்தை விட்டு போன பிறகு அது என்ன பண்ணும் அப்படின்னா, என்ன செய்யும்? அலைந்து திரியும். அப்ப பிசாசுடைய கேரக்டர் என்னது? சுற்றி திரிகிற பிசாசு. நல்ல வாய்களை திறந்து பேசுங்க. பிசாசுடைய கேரக்டர் என்னது? சுற்றி திரிகிற பிசாசு. அப்ப அது ஒரு இடத்துல ஸ்டேபிளா என்ன பண்ணாது? நிக்காது. சுத்தி சுத்தி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும். சுத்தி சுத்தி அலைஞ்சி அது என்ன பண்ணும் அப்படின்னா இளைப்பாறுதலை தேடுமா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் தான் சொன்னேன், பிசாசுக்கும் என்ன பண்ணுது? இளைப்பாறுதல் தேவைப்படுகிறது. நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் இளைப்பாறுதல் வேணும், இளைப்பாறுதல் வேணும்னு சொல்லி எப்படி ஏங்கி கொண்டிருக்கிறோமோ அதே போல பிசாசும் தனக்கு ஒரு இளைப்பாறுதல் வேண்டும் என்று சொல்லி அங்கே எங்கே சுற்றி சுற்றி அது தங்குவதற்கும் இளைப்பாறுதலை எடுப்பதற்கும் ஒரு இடத்தை தேடி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ அந்த இளைப்பாறுதலை தேடுகிற நேரத்தில் அது தேடி தேடி எங்கேயும் கிடைக்காத பட்சத்தில் அது ஒரு முடிவெடுக்கிறது. நான் விட்டு வந்த என் வீடு என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. பிசாசு என்ன சொல்லுது? நான் விட்டு வந்த என் வீடு. அப்போ அவன் நம்மளை விட்டு போனாலும், நம்ம குடும்பத்தை விட்டு போனாலும் அவன் சொல்றான் இது என் வீடு அப்படிங்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இது என் வீடுன்னு சொல்லி, இது என்னுடைய ராஜமன்னன இடம், இந்த இடத்துல நல்ல இளைப்பாறுதல் கிடைச்சிச்சு. ஆனா இந்த இயேசுங்கிறவர் வந்து என்ன பண்ணிட்டாரு? விரட்டிட்டாரு. ஆனா மறுபடியும் நான் சுத்தி சுத்தி அலைஞ்சு பார்க்கிறேன், எனக்கு சரியான ஒரு இளைப்பாறுதலுக்கு இடம் இல்லை. அதனால நான் மறுபடியும் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு நான் போக விரும்புறேன்னு சொல்லி அது வந்து பார்க்கும்போது, அல்லேலூயா, அது வந்து பார்க்கும்போது 3 காரியங்களை பார்க்குமா. ஒண்ணு என்னது? வெறுமையா இருக்குதா? நான் விட்டு வந்த என் வீடு வெறுமையா இருக்குதான்னு பார்க்குமா. 2வது எதை பார்க்குமா? பெருக்கப்பட்டு இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கிறோமா. 3வது
ஜோடிக்கப்பட்டிருக்கிறதான்னு பார்க்குமா. இந்த 3 இருந்துச்சு அப்படின்னா வசனம் சொல்லுகிறது அது என்ன பண்ணிடும், திரும்பி போயிடும். திரும்பி போய் அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்ட என்ன பண்ணிட்டு இன்ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்து, டே வாடா, சூப்பர் இடம் ஒன்று இருக்குது, சூப்பர் வீடு ஒன்று இருக்குது, நல்ல காலியா இருக்குது, நல்ல பெருக்கப்பட்டு இருக்குது, நல்ல ஜோடிக்கப்பட்டு இருக்குது, அதனால நீ வா நம்மளும் சேர்ந்து போயிருவோன்னு சொல்லிட்டு தன்னை காட்டிலும் பொல்லாத ஆவிகளை 7 பிசாச கூட கூட்டு வந்து அந்த வீட்டுக்குள்ள வந்து தங்கி இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த வீட்டுக்குள்ள வந்து தங்கி இருக்கும் பொழுது அதனுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் ஓன் பண்ணி எழுதி வச்சிருக்கிறார். அவருடைய முன்னிலைமை காட்டிலும் அதிக கேடுள்ளதாக இருக்குமா. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பிசாசானவன் இன்று வரைக்கும் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். எந்த வீட்டுக்குள்ள போய் தங்கலாம், யாருடைய சரீரத்தில் போய் தங்கலாம், யாருடைய இருதயத்தில் போய் தங்கலாம். ஆமென். இங்க தங்கினா நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், நல்ல பெர்மனண்டா உட்கார்ந்துடலாம், பிக்ஸா உட்கார்ந்துடலாம்னு சொல்லி பிசாசானவன் நிறையருடைய இருதயத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறான், நிறையருடைய வீட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்து இருக்கிறான், நிறையருடைய வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இளைப்பாரி கொண்டிருக்கிறான். நல்ல சொல்லுங்க, அல்லேலூயா, ஹல்லேலூயா. இடம் கொடுக்காதவருடைய இருதயத்தில் எப்போ இடம் கிடைக்கும் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அவன் வந்து வந்து ஒவ்வொரு நாளும் அவன் உங்க வீட்டு முன்னால வந்து நிற்பான். அல்லேலூயா. உங்க முன்னால வந்து நிற்பான், உங்களை ஃபாலோ பண்ணுவான், உங்களை வாட்ச் பண்ணுவான். நீ என்ன பண்ற, எப்ப இடம் கிடைக்கும், எப்ப இடம் கிடைக்கும், எப்ப உள்ள போகலாம் என்று சொல்லி அவன் காத்து கொண்டே இருப்பான். அல்லேலூயா. சோ ஃபர்ஸ்ட் அவன் பார்க்கும்போது இந்த இருதயம் வெறுமையா இருக்கிறதா. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பிசாசு ஒரு மனிதனை பார்க்கும்போது அந்த இருதயம் வெறுமையா இருக்கிறதா என்று பார்க்கிறான். வெறுமைனா என்ன சொல்லுவாங்க, எம்டி. அல்லேலூயா. அது அப்படியே காலியா இருக்கிறதா பார்க்கிறான். அப்போ இந்த பிசாசுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய இருதயம் காலியா, ஒரு மனுஷனுடைய இருதயம் காலியா இருந்தா அவன் ஜாலியா வந்து உட்கார்ந்திருப்பான். அப்ப காலியான இருதயம் பிசாசுக்கு ஜாலியா இருக்கும். அல்லேலூயா. அப்ப வெறுமையா ஒரு இருதயம் எப்ப கிடைக்கும், வெறுமையா இருக்கிற இருதயத்துக்குள்ள நம்ம எப்ப போய் உள்ள வாசம் பண்ணலாம், வெறுமையாக்கப்பட்ட ஒரு வீட்டுக்குள்ள நம்ம எப்ப போய் தங்கலாம் என்று சொல்லி அவன் ஒவ்வொரு நாளும் வந்து என்ன பண்றான், பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அப்ப தேவ பிள்ளைங்க நம்ம என்ன செய்யணும்னு கர்த்தர் இது மூலமா சொல்லுகிறார் அப்படின்னா, விடுதலையாக்கப்பட்ட குடும்பங்கள், விடுதலையாக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், இல்லை என்றால் இப்படிப்பட்ட பிடியில் இருக்கிற தேவ பிள்ளைகள் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஒவ்வொரு நாளும் நம்ம நினைக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், என்னுடைய இருதயம் ஒரு நாள் வெறுமையா இருக்கவே கூடாது. கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய இருதயம் ஒருபோதும் வெறுமையா இருக்கவே கூடாது. வெறுமையா இருதயம் இருந்துச்சுன்னா பிசாசு வந்து தங்கிடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நான் திரும்ப சொல்றேன், ஒரு மனிதனுடைய வீடையும் சொல்லுகிறேன், ஒரு மனிதனுடைய சரீரத்தையும் சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஒரு வீடு எப்பவும் வெறுமையா இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே வந்து அவன் வாசம் பண்ணுவான். அல்லேலூயா. அந்த வீட்டுக்குள்ளே வந்து அவன் தங்குவான். ஆதியாகமத்தை நீங்க வாசிக்கும் பொழுது வேதவசனம் அழகா சொல்லுகிறது. ஆமென். 1:2 சொல்லுகிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது போதும். அல்லேலூயா. பாருங்க, இந்த எப்ப வெறுமை இருக்குதோ அந்த இடத்துல இருள் இருக்கும். இருள் எங்க இருக்கோ அங்க சத்துரு வந்து தங்குவான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. எல்லாரும் என்ன பாருங்க, எல்லாரும் என்ன பாருங்க, பைபிளை யாரும் திருப்பாண்டா. அல்லேலூயா, ஆமென். இருள் எங்க இருக்கோ அங்க யார் இருக்கிறா, சத்துரு இருக்கிறான். எங்க வெறுமை இருக்கோ அங்க இருள் இருக்கும். வெறுமை இருக்கிற இடத்துல இருள் கண்டிப்பா இருக்கும். இருள் இருக்கிற இடத்துல பிசாசு கண்டிப்பா இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனாலதான் இயேசு கிறிஸ்து ஊழியம் பண்ண புறப்பட்டு வரும் பொழுது வசனம் சொல்லுகிறது, இருளில் இருக்கிற எல்லா ஜனங்களும் வெளிச்சத்தை கண்டார்கள். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. இருளில் இருக்கிற எல்லா ஜனங்களும். அப்ப பிசாசானவன் ஒரு வெறுமையாக்கப்பட்ட இருதயத்தை அவன் இருளை பார்ப்பான். எப்ப இந்த வீடு இருளாகும், எப்ப இந்த வீட்டுக்குள்ள வெளிச்சம் இல்லாமல் இருக்கோ, அந்த இருள் எப்ப வரும், இருள் எப்ப வரும்னு காத்துக்கிட்டே இருப்பான். அப்ப அந்த இருதயம் இருளாக மாறும் பொழுது, அந்த இருதயமும் அவருடைய வீடும் இருளாக மாறும் பொழுது அதற்குள்ள பிசாசு வந்து அழகா இளைப்பாறுவான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அழகா இளைப்பாறுவான். இளைப்பாறுதலுக்கு இடத்தை தேடுகிற பிசாசானவன்
இன்றைக்கு அழகா வந்து உள்ள தங்கி இருக்கிறான காரணம் என்னன்னா, என் இருதயம் வெறுமையா இருந்தபடியினாலே, என் குடும்பம் வெறுமையா இருந்தபடியினாலே, என் குடும்பத்துக்குள்ள வெளிச்சம் இல்லாதபடியினாலே, என் இருதயத்துக்குள்ள வெளிச்சம் இல்லாதபடியினாலே சத்துரு உள்ள வந்தான் என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அவன் சும்மா வரவே முடியாதுங்க, ஆண்டவர் அலோட் பண்ணவே மாட்டார். ஒரு பிசாசு ஒரு மனிதனுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா, அந்த இருதயம் வெறுமையா இருந்தா மட்டும் தான் உள்ள வர முடியும். அதுக்குள்ள இருள் இருந்தா மட்டும் தான் வர முடியும். இருள் இல்லாம, வெறுமையா இல்லாம, அந்த வெறுமைக்குள்ள ஒரு வெளிச்சம் இருந்துன்னு வச்சிடுங்க, இயேசு இருந்தான்னு வச்சிடுங்க, பிசாசு நம்மளை கண்டு 7 அடி ஒதுங்கி நிற்பான். கரங்களை தட்டுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப வெறுமையான இருதயம் இல்லாதபடிக்கு நம்ம பாதுகாத்து கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. நான் சத்துருக்கும் பிசாசுக்கும் உள்ள ஒரு சின்ன ஒரு சில கம்பேரிசன் கொடுத்துட்டே இருப்பேன். இந்த பிசாசு பாருங்க, எப்பண்டா அந்த இருதயம் வெறுமையா ஆகும்னு பார்த்துட்டே இருப்பான், எப்பண்டா இந்த வீடு வெறுமையாகும்னு பார்த்துட்டே இருப்பான். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா பார்ப்பாரு? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் எப்படி பார்ப்பாரு? நீ எப்பவுமே நிரம்பிக்கிட்டே இருடா. இவ்வளவு பேர் தான் கை தட்டுவீங்களா? ஹல்லேலூயா. நீ எப்பவுமே நிரம்பிக்கிட்டே இருடா, நீ எப்பவுமே ஃபில் ஆயிட்டே இரு. அதான் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் ஏன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, அந்த பரிசுத்த ஆவியாகிய நதி உங்களுக்குள்ள ஒவ்வொரு நாளும் ஊற்றெடுத்து பெருகி பெருகி உங்க இருதயத்தை நிரப்பிட்டே இருக்கணும், உங்க வீட்டை நிரப்பிக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 2 அதிகாரத்துல, பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் நிரப்பப்பட்டார்கள், அவர்கள் வீடு பரிசுத்த ஆவியால நிரம்பியது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பிசாசு பார்க்கிறான், இது எப்ப வெறுமையா இருக்கும், எப்ப வெறுமையா இருக்கும். ஆனா ஆவியானவர் பார்க்கிறாரு, நீ எப்ப நிறைஞ்சிருப்பா, எப்ப நிறைஞ்சிருப்பா. பிசாசு சொல்லுவான், நீ எப்பவுமே வெறுமையா தான் இருக்கணும். பிசாசு சொல்லுவான், நீ எப்பவுமே வெறுமையா இருந்தா நான் உள்ள வந்து ராஜ்யம் பண்ண முடியும். ஆவியானவர் சொல்றாரு, நீ எப்பவுமே நிறைஞ்சிட்டே இருக்கணும், அப்பதான் நான் உனக்குள்ள வந்து வாசம் பண்ண முடியும். ஹல்லேலூயா. நீ எப்பவுமே ஃபில் ஆயிட்டே இரு, நீ எப்பவுமே ஃபில் ஆயிட்டே இரு, அப்பதான் நான் உனக்குள்ள வந்து வாசம் பண்ண முடியும். ஹல்லேலூயா. இந்த பிசாசுடைய இன்னொரு கேரக்டர் என்ன அப்படின்னா, பாருங்க, நல்ல வசனம் சொல்லுகிறது, வெளியே இருந்து பார்த்துட்டே இருப்பான், எப்ப காலி ஆகுதோ படார்னு உள்ள புகுந்துருவான், வித்தவுட் ஆஸ்கிங் பெர்மிஷன். ஹல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அவனுக்கு நம்ம போய் என் இருதயம் காலியா இருக்கு, எப்பா நீ நான் காலியா இருக்கேன், நீ எனக்குள்ள வான்னு நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை. அவன் பார்த்துட்டே இருப்பான், எப்ப வெறுமையா இருக்குமோ அவன் கேட்கவே மாட்டான். படார்னு வசனம் சொல்லுது, யூதாசுக்குள் புகுந்தான். பிசாசு திரும்பி வந்து 7 ஆவியை கூட்டு வந்து என்ன பண்ணுமா? உட்புகுந்து. அல்லேலூயா. புகுறதுன்னா என்ன அர்த்தம்? அந்த அதாவது பக்கத்துல யாரு இருக்க பாக்குறதே கிடையாது, தள்ளி 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 என்ன பண்றது? உள்ள நுழையிறது. அப்ப இந்த பிசாசு வந்து பெர்மிஷன் கேட்கவே மாட்டான். அவன் பெர்மிஷன் கேட்காமல என்ன பண்ணிடுவான்? உள்ள வந்துடுவான். ஹல்லேலூயா. ஆனா என் ஆவியானவர் அப்படி இல்லை, ஓ பெர்மிஷன் இருந்தா உள்ள வருவாரு. வெளிப்படுத்தல் 3:20 சொல்லுகிறது, இதோ வாசல் படியில நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நான் அவனுக்குள்ள வந்து பிரவேசிப்பேன். நம்முடைய ஆண்டவர் பிரவேசிக்கிற ஆண்டவர். பிசாசு கேட்காமலே உள்ள புகுற ஆவி. ஹல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அவன் எப்படி வருவான்? திருட்டுத்தனமா உள்ள வர நினைக்கிறவன். ஹல்லேலூயா. நல்ல கவனிச்சுக்கிடணும், உங்களுக்குள்ள ஆவியானவர் வந்து தங்க ஆசைப்படுறாரு, உங்களுக்குள்ள வந்து ஆவியானவர் வர விரும்பினார் அப்படின்னா உங்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்பார். ஹல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா அவர் ஹானரபிள் காட். கரங்களை தட்டுங்க, ஹல்லேலூயா. அவர் கணத்திற்கு உரியவர். ஹல்லேலூயா. அவர் சொல்லி இருக்கிறாரு, இதோ உனக்கு முன்னால நான் 2 வழியை வச்சிருக்கிறேன், ஒன்னு நன்மையான வழி, இன்னொன்னு மரண வழி, இன்னொன்னு ஜீவ வழி. இதுல செலக்ட் பண்றது யாருதான்? நம்ம தான். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பார்க்கும்போது நம்மகிட்ட வந்து வெளியே நின்று என்ன பண்ணுவார்? கதவை தட்டிக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. நீ என் கதவை திறந்தியன்னா I will enter. ஹல்லேலூயா. நான் உள்ள வருவேன்டா அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. ஆனா பிசாசு என்ன பண்ண மாட்டான்? கேட்கவே மாட்டான். காலி ஆயிட்டா படார்னு உள்ள என்ன பண்ணிடுவான்? புகுந்துருவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அதனால அந்த பிசாசை பிடிச்சவங்களுக்கு பாருங்க, எப்போ அவங்களுக்கு பிரச்சனை வந்து அவங்களுக்கே கண்டுபிடிக்க முடியாது.
அல்லேலூயா. எப்ப பிரச்சனை வருதுன்னு தெரியவே தெரியாது, எப்ப உள்ள போச்சுன்னு தெரியாது. உள்ள பெய் உட்கார்ந்து கொடையும் போதுதான், உள்ள பெய் உட்கார்ந்து கஷ்டப்படுத்தும் போதுதான் தெரியும் ஏதோ ஒரு அசுத்தாவி நமக்குள்ள வந்து விட்டது. ஆனா ஆவியானவர் வரும் பொழுது, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அவர் அக்கினியினாலும் ஆமென் நம்மை நிரப்பும் பொழுது, அவர் உள்ள வரும் பொழுது, நமக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது அது அழகாக தெரியும். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர் வரும்போது அடையாளத்தோடு வருவார். அல்லேலூயா. நான் உன்னை ஃபில் பண்றேன்டா, நான் உனக்குள்ள வந்துட்டேன்டான்னு சொல்லி அவர் அழகா நமக்கு அடையாளத்தோடு உள்ள வருவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அடையாளத்தோடு உள்ள வருவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா இந்த பிசாசு உள்ள வந்த பிறகு அதை விரட்டும் போது எப்படி சொல்லிட்டு போவோம்? இனிமேனா வரமாட்டேன்னு சொல்லிட்டு போகும். ஆனா ஆவியானவர் போகும்போது கைகளை தட்டுங்க. எவ்வளவு கம்பேரிசன் பாருங்க. ஹalleluya. அவன் போகும்போது, அவனை விரட்டும் போது என்ன விட்டுன்னு சொல்லி என்ன பண்ணுவான்? சத்தமிட்டு கதறிட்டு போவான். ஆனா ஆவியானவர் போகும்போது சைலண்டா போயிருவார். ஹalleluya. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஹalleluya. அப்ப எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர், பிசாசானவன் வெறுமையா ஒரு வீடு எப்ப இருக்குன்னு பார்த்துட்டே இருக்கிறான், வெறுமையா ஒரு இருதயம் எப்ப இருக்குன்னு பார்த்துட்டே இருக்கிறான். அப்ப வெறுமையா இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ள போய் தங்கிடுவான். ஹalleluya, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அது உள்ள போய் தங்கிடுவான். ஆண்டவர் நமக்கு போன மாசத்திலிருந்து அழகா பேசிட்டு இருக்கிறாரு. ஆவியானுடைய ஆளுகை, ஆவியானுடைய ஆளுகை, ஆவியானுடைய ஆளுகை, ஆவியானுடைய ஆளுகை எனக்குள்ள, ஆவியானுடைய ஆளுகை என் குடும்பத்துக்குள்ள, ஆவியானுடைய ஆளுகை அந்த ஆளுகைக்குள்ள நான் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வெறுமையான இருதயம் இல்லாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும்? அது ரொம்ப முக்கியம். எவ்ரி டே ஹalleluya என் இருதயம் எப்படி இருக்கணும், என் வீடு எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நம்ம தெளிவான ஒரு ஞானத்தோடு நம்ம நடந்துட்டோம் அப்படின்னா பிசாசு எந்த காரணம் 7 குட்டிக்காரன் அடிச்சாலும், அவன் எத்தனை பிசாசை கூட்டு வந்தாலும் அவன் உள்ள வர முடியாதுங்க. ஹalleluya. அதுக்கு முதல் காரணம் நான் இப்ப சொல்லிட்டேன். முதல் காரணம் பரிசுத்த ஆவியானவர் என் கதவை தட்டும் பொழுது நான் உள்ள திறந்து, எப்பா எனக்குள்ள அசுத்த ஆவி வேண்டாம், இந்த பிசாசின் ஆளுக வேண்டாம், என் ஆவியானவரே எனக்குள்ள வந்து தங்குன்னு சொல்லி ஆவியானவரை உள்ள வைக்கிற இருதயம் எப்போதுமே நிரப்பப்பட்ட இருதயம். கரங்களை தட்டுங்க. ஹalleluya, ஹalleluya. இப்ப நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன். பிசாசானவன் ஒரு இருதயத்தை எப்ப வரும்னு பாப்பான்? பிசாசானவன் ஒரு இருதயத்தை எப்ப வருமே அவனுக்கு தெரியும். நல்ல அந்த வீட்டுல பணம் இருக்கும், நல்ல வசதி இருக்கும், செல்வம் இருக்கும், அவங்க வீட்டுல ஏகதால கொண்டாட்டம் இருக்கும், குறைன்னு ஒண்ணுமே இருக்காது. அந்த சரீரத்தை பார்க்கும்போது சரீரத்துல எப்படி இருக்கும் சொல்லுங்க? பிசாசு எதை வெறுமன்னு நினைப்பான்? இயேசு இல்லாத, பரிசுத்த ஆவியானவர் இல்லாத உடம்பு அது வெறுமையான உடம்பு. அல்லேலூயா. அவன் எவ்வளவுதான் செல்வ செழிப்போடு இருந்தாலும், அவன் எவ்வளவுதான் வசதியா வாழ்ந்தாலும், அவன் இருதயம் எப்படி இருந்தாலும், இவனுக்கு உள்ள ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையா? அல்லேலூயா. ஆவியானவர் இவனுக்குள்ள இருக்கிறாரா இல்லையா? ஆவியானவர் இவனுக்குள்ள இல்ல அப்படின்னா அது வெறுமையான இருந்து அவன் கண்டுபிடிச்சுக்கிடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா, ஹalleluya. இவன் இயேசுவின் பிள்ளையா இல்லையா? இவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறானா இல்லையா? இவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறானா இல்லையா? ரட்சிக்கப்பட்டாலே பாவம் எல்லாம் கழுவப்படும். அவன் ஞானஸ்நானம் பெறும் பொழுது ஒரு புதிய மனிதனாக அவன் மாறுகிறான். தேவனோடு உடன்படிக்கை பண்ணப்பட்ட ஒரு பிள்ளையாக மாறுகிறான். அவன் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையா இருக்கிறான். அப்ப இதெல்லாம் பிசாசு பார்க்கும்போது இந்த அடையாளத்தை கண்டு இது நிரப்பப்பட்ட இருதயம் என்று சொல்லி போயிருவான். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா, ஹalleluya. அப்ப ஒவ்வொரு நாளும் நான் திரும்பவே சொல்றேன், ஆவியானவர் உள்ள வரும்போது அடையாளத்தோடு வருவார், வெளியே போகும்போது சொல்லாமல் போய்விடுவார். அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரா இல்லையா? என் இருதயம் வெறுமையா இருக்குதா இல்லையா? இல்ல நிரப்பப்பட்டு இருக்குதா? உண்மையிலே as a Christian நான் ஒரு ஆராதிக்கிற தேவ பிள்ளை, எனக்குள்ள கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கறத எப்படி ஐடென்டிஃபை பண்றது? எப்படி அதை நான் நிரப்பிக்கொண்டே இருப்பது? ஒவ்வொரு நாளும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே வற்றாத நதியாக என் மேல வந்து கொண்டே இருப்பீராக. பரிசுத்த ஆவியில நிறைந்து ஜெபிக்கிற ஜெபம், ஆவியில நிறைந்து ஜெபிக்கிற ஒரு விண்ணப்பம், ஆவியில நிறைந்து ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒரு அரை மணி நேரமாவது அந்நிய பாஷையில பேசி நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து கண்களை மூடி கர்த்தருடைய ஆவியானவர் அல்லேலூயா ஓடப சந்தட பௌடர பலபலபா உரா கந்தரபோ
இதோ அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையில ஒவ்வொரு நாளும் நான் நிரம்புவேன் ஆண்டவரே. என் இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது நிரம்பிக் கொண்டே இருக்கணும். என் வீட்டை நிரப்பிக் கொண்டே இருக்கணும் ஆண்டவரே. என் வீடு ஒருபோதும் ஆண்டவரே வெறுமையாய் இருக்க நான் விட மாட்டேன். என் இருதயத்தை நான் வெறுமையாய் இருக்க விட மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என் இருதயம் எப்படி இருக்கணும்? நிரப்பப்பட்ட இருதயமா இருக்கணும். கதவை திறந்து, ஏசப்பா ஆவியானவரே நீங்க உள்ள வந்து தங்கிருங்க, அது எனக்கு போதும். அல்லேலூயா. என்னை விட்டு போகாதிரும். அல்லேலூயா. என்னை விட்டு போகாதிருங்கப்பா, எனக்குள்ளே தங்கி இருங்கப்பா, எனக்குள்ள தங்கிருங்க. நீங்க தான் எனக்குள்ள தங்கணும், நீங்க தான் எனக்குள்ள வாசம் பண்ணணும், நீங்க தான் எனக்குள்ள இருந்து என்ன ஆளுகை பண்ணணும். என்ன பிசாசு வந்து பார்க்கும்போது இது வெறுமனே காலியான இருதயம்னு பாத்திரக்கூடாதுப்பா. அவன் என்ன வச்சு செஞ்சிடக்கூடாது. ஆவியானவர் எனக்குள்ள நிரம்பி இருப்பீராக, ஆவியானவர் எனக்குள்ள நிரம்பி இருப்பீராக. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் உம்முடைய வல்லமையால் என்னை நிரப்புவீராக. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், பறக்குனாதான் மன்னா. அல்லேலூயா. பறக்குனாதான் மன்னா. ஒவ்வொரு நாளும் உங்க காலியான பாத்திரத்துல பரிசுத்த ஆவியை தூக்கி தூக்கி கோரி கோரி ஊத்துனாதான் பாத்திரம் நிரப்பப்படும். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. இது எவ்ரிடே வொர்க்கிங். அல்லேலூயா. டெய்லி வொர்க்கிங். இது டெய்லி பண்ணியே ஆகணும். டெய்லி கர்த்தருடைய சமூகத்துல நீங்க நிரப்பப்பட்டே ஆகணும். ஆண்டவரே என் பாத்திரத்தை நிரப்பும். அதான் தாவீது சொல்லுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஒவ்வொரு நாளும் உங்க பாத்திரம் நிரம்பி 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 வழிந்து கொண்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நிரம்புகிற அனுபவம் ஆமே ஒருபோதும் உங்களை வெறுமையா வைக்காது. அல்லேலூயா. நிரம்புகிற பாத்திரமா இருங்க, நிரம்புகிற பாத்திரமா இருங்க. ஒரு வீட்டுக்குள்ள எப்பவும் ஜெபம் இருந்துட்டே இருக்கணும். ஒரு வீட்டுக்குள்ள எப்பவும் பாடல் சத்தம் கேட்டுட்டே இருக்கணும். ஒரு வீட்டுக்குள்ள எப்பவும் ஆராதனை சத்தம் கேட்டுட்டே இருக்கணும். நீ ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு உன் வீட்டுக்குள்ள எப்பொழுதும் ஒவ்வொரு பொருட்களையும் கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கணும். உன் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கணும். நீ சும்மா இருக்கும்போது ஒரு பாடலை போட்டு நல்ல பாட்டு கேட்டுட்டே இருக்கணும். நல்ல ஆராதிக்கிற பாடல்களை போட்டு கேட்டுட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க வீடு முழுவதும், உங்க வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களும் பரிசுத்த ஆவியால நிரம்பிட்டே இருக்கணும். உங்க வீடு காலியா இருக்க கூடாது. உங்க வீடு வெறுமனே இருக்கவே கூடாது. உங்க மனசுக்குள்ள எப்பவும் தோணும், பிசாசே இன்னைக்கு நீ என் வீட்டை பார்க்கும்போது என் ஆவியானவர் என் வீட்டை முழுவதும் நிரப்பி இருக்கிறாரு, என் பிள்ளைகளை நிரப்பி இருக்கிறாரு, என் புருஷனை நிரப்பி இருக்கிறாரு, என் பிள்ளைகளை நிரப்பி இருக்கிறாரு. நான் நிரப்பப்பட்டவளா நிற்கிறேன். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. நாளைக்கு உன் முன்னால வந்து நிற்பான், உன் வீட்டை வந்து பார்ப்பான். நீங்க என்ன செய்யணும்? நிரப்பிடணும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியால நிரம்பி இருக்கணும். பரிசுத்த ஆவியானவரால நிரம்பி இருக்கணும். என் வீடு நிரம்பி இருக்கணும். என் வீட்டுக்குள்ள பிசாசு வர இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. ஒரு வசனம் சொல்லுதில்ல, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், அப்போது பிசாசுக்கு எதிர்த்து, அப்பொழுது பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். அழகா சொல்லிட்டார். இடம் கொடுத்த வந்துருவா, இடம் கொடுத்த உள்ள புகுந்துருவா, அவ கேட்காமலே உள்ள வந்துருவா. வெளியே எத்தனை போர்டு போட்டாலும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நிறைய பேர் வெளியே சிலுவையை போட்டு வச்சிருப்பாவ, வசனத்தை போட்டு வச்சிருப்பாவ. இயேசு ரத்தம் செய்யும், வேலையே செய்யாது. அல்லேலூயா. எப்ப வேலை செய்யும்? எப்ப வேலை செய்யும்? வீட்டுக்குள்ள துதியின் சத்தங்களும் ஆராதனையின் சத்தங்களும் பாடலின் சத்தங்களும் கேட்க கேட்க உன் வீட்டில் இருக்கிற வெளியே இருக்கிற எல்லா சுவர்களிலும் தேவ அபிஷேகம் இறங்கி இருக்கும். உன் வீட்டில் இருக்கிற 4 முக்குகளிலும் தேவ பிரசன்னம் நிரம்பி இருக்கும். உன் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாமே பரிசுத்த ஆவியால் நிரம்பி இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிரப்பப்பட்ட இருதயமாக, நிரப்பப்பட்ட குடும்பமாக, நிரப்பப்பட்ட வீடாக இருங்கள். அப்பதான் பிசாசு பார்க்கும்போது இது நிரப்பப்பட்ட குடும்பம், ஆவியால நிரப்பப்பட்ட பிள்ளைகள், ஆவியால நிரப்பப்பட்ட ஆமே தேவனுடைய குடும்பம் என்று சொல்லி அவன் கண்டு வராம திரும்பி போவான். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வாரம் ஜோமிட்டா போதுமா? ஒரு வாரம் ஜோமினி நிரப்பிட்டா போதுமா? அல்லேலூயா. சிலவங்க ஒரு வாரம் நல்ல ஆவியில நிறைவாங்க இன்னைக்கு பிரசங்கத்தை கேட்டுட்டு, 2வது வாரம் பழைய குருடி. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதே பழக்கம், அதே வழக்கம், அதே சோர்வு, அதே பலகீனம், அதே போராட்டம். ஆண்டவர் இது யார் ரொட்டீனா பண்ண வச்சாரு தெரியுமா? அல்லேலூயா.
ஒவ்வொரு நாளும் நீ நிரம்பி இருக்கணும். ஒவ்வொரு நாளும் குடும்பம் பரிசுத்தப்பட்டு இருக்கணும். அப்பதான் பிசாசு என்ன பண்ணுவான்? உள்ள வரமாட்டான். அவனுடைய ஆயுதம் என்ன தெரியுமாங்க? இன்ச் பை இன்ச்சா உங்ககிட்ட இருந்து குறைப்பான். அல்லேலூயா. உறிஞ்சிக்கிட்டே இருப்பான். 1 மணி நேர ஜெபத்தை 55 நிமிஷமா மாத்துவான். 55 நிமிஷத்தை 50 நிமிஷமா மாத்துவான். 50 நிமிஷத்தை 40 மினிட்ஸ் ஆக்குவான். 40 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் ஆக்குவான். 30 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் ஆக்குவான். 20 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஆக்குவான். 10 மினிட்ஸ் 1 மினிட் ஆக்குவான். 1 மினிட் 0 ஆக்குவான். பார்த்துட்டே இருப்பான். உள்ள புகுந்துருவான். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நிரப்பப்பட்ட இருதயமாய் இருங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நிரப்பப்பட்ட இருதயமாய் இருங்க. ஆவியானவரை எப்பவும் உள்ள வச்சுக்கிடுங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவியானவர் எப்பொழுது எனக்குள்ள இருக்கணும். அதான் ஆவியானுடைய ஆளுகைக்குள்ள 2024 ஆமென் ஆவியானுடைய ஆளுகைக்குள்ள இருக்கிற பிள்ளைகளாக, ஆவியானுடைய ஆளுகைக்குள்ள இருக்கிற குடும்பமாக, ஆவியானுடைய ஆளுகைக்குள்ள இருக்கிற ஒரு திருச்சபையாக நான் இருக்கிற விரும்புகிறேன் சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி, ஆண்டவரே இந்த வருஷத்துல நீர் எனக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற இந்த வார்த்தையின்படியே ஆவியானுடைய ஆளுகைக்குள்ள நான் இருப்பேன். பரிசுத்தாவினுடைய ஆளுகைக்குள்ள என் குடும்பம் இருக்கும், என் பிள்ளைகள் இருக்கும். நான் சொல்றேங்க, அந்த ஆளுகை விட்டு வெளியே போறவங்க ஒவ்வொருவரும் பிசாசினால் பாதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. பிசாசினால் வஞ்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில பயங்கரமான தரித்திரங்கள் இருக்கும். அவங்க வாழ்க்கையில பயங்கரமான பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும். அது ஈவன் இருக்கிற நீங்க ஃபேமிலியா இருந்தாலும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு கஷ்டம் வந்துட்டு, எனக்கு பாடு வந்துட்டு நீ அழுது பிரயோஜனம் கிடையாது. ஆண்டவர் ஒரே வார்த்தை சொல்லிடுவாரு, நான் உன்கிட்ட சொல்லியிருக்கிறேன், ஜாக்கிரதையாயிரு. பிசாசு உன்னை பார்க்கும்போது உன் இருதயம் காலியா இருக்க கூடாது. என்னை உள்ள வச்சிக்க, என்னை உள்ள வச்சு ஆமென் நீ பரிசுத்த ஆவியில நிரம்பி கொண்டே இரு. இது ஆவியனை திரும்ப திரும்ப சொல்லுகிறாருன்னா இனிமே நான் அதை கரெக்டா ஃபாலோ பண்ணினாதான் அவர் எனக்குள்ள இருந்து என்ன ஆளுகை பண்ண முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்குள்ள இருந்து ஆளுகை பண்ண முடியும். ஆவியானவர் தான் என்ன ஆளுகை பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப வெறுமையான இருதயத்தை பிசாசு பார்க்கும்போது அது வெறுமையான இருதயமா இருக்கக்கூடாது. எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரடா, ஏய் நீ என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லணும். அல்லேலூயா. எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். இரண்டாவது, எப்படி இந்த இருதயத்தை நிரப்புவது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளும் ஆமென் நம்ம நிரப்ப வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இரண்டாவது ஆமென் ஸ்தோத்திரம். ஏசாயா 34:16 வாசிங்க. வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனத்தை தேடி தேடி வாசிக்கணுமா. அல்லேலூயா. சங்கீதம் 1 சொல்லுகிறது, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ இந்த இருதயத்தை இன்னும் 2 காரியத்தை கொண்டு நிரப்பிக்கிட்டே இருக்கணும். அதாவது பிசாசு உங்களை பார்க்கும்போது உங்க இருதயத்துல பிரசன்ஸை பார்க்கணும். அல்லேலூயா. எப்ப தேவ பிரசன்ஸையும் எப்பொழுது தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ள பிசாசு பார்ப்பான் அப்படின்னா தினமும் இடைவிடாம ஜெபம் பண்ணும்போது. அல்லேலூயா. நீ ஜெபிக்க ஜெபிக்க, நீ வேதத்தை வாசிக்க வாசிக்க உன் இருதயம் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கும். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க, வேதத்தை வாசிக்க வாசிக்க உங்க இருதயம் மணலாகி கொண்டே இருக்கும். உங்க உள்ளத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் பலனடைஞ்சிக்கிட்டே இருக்கும். உங்க உள்ளத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளிலும் பரிசுத்த ஆவியுடைய ஜீவ நதி உள்ள போய்கிட்டே இருக்கும். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. நம்ம உயிரோடு வாழ்றது, நம்ம உறுப்புலாம் வந்து ஆக்டிவா இருக்க காரணம் என்ன தெரியுமா? சொல்லுங்க. எல்லா உறுப்பும் வந்து நல்ல ஆக்டிவேட்டா இருக்குது. எதுக்கு? ரத்த சர்க்குலேஷன், பிளட் சர்க்குலேஷன். இந்த பிளட் வந்து டாப்ல இருந்து பாட்டு வரைக்கும் டியூப் மூலமா, நரம்பு மூலமா பாஸ் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு உறுப்புக்கும் எவ்வளவு பிளட் தேவையோ அந்த பிளட் ஒவ்வொரு உறுப்புலையும் பெய்யி 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 என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. அந்த பிளட் போற பாதையில ஒரு அடைப்பு வந்துட்டுன்னு வச்சிடுங்க, என்ன பண்ணுது? ஹார்ட் மூச்சு எடுக்க. எனக்கு ஜெயரச்சனை ஆராதிக்கும் போது அந்த சத்தத்தை நல்ல உயர்த்தி ஆராதிக்கும் போது எனக்கு உண்மையிலே அப்படி நெஞ்சு அப்படி உடஞ்சி ஆண்டதில் நன்றி சொன்னேன். ஏன்னா ஒரு 6 மாசத்துக்கு முன்பதாக அவங்க பட்ட பாடு. அல்லேலூயா. அந்த இருதயம் அடைக்கும் போது, அந்த சூழ்நிலை வரும்பொழுதெல்லாம் அப்படியே ஒரு இடத்துல உட்கார்ந்து இது என்னன்னு தெரியாம ஆமென் பலமுறை கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய கிருபை இருந்ததுனால அந்த மரண கட்டிலிருந்து விடுவிச்சு இன்னைக்கு மறுபடியும் கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தரை பாட வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த பாருங்க, அந்த இரத்தத்தின் அடைப்பு இருக்கு பாருங்க. அந்த ரத்தம் போகிற பாதையில, அந்த சர்க்குலேஷன் ஆகுற அந்த இடத்துல கொஞ்சம் கொழுப்பு உள்ள வந்துட்டு அப்படின்னா அது என்ன பண்ணுது? அந்த ரத்தத்தை ஃபுல்லா உள்ள செலுத்த முடியாம அதை தடுக்கிறது. அதை தடுக்கும் போது மூச்சு முட்டுகிறது. ஹல்லேலூயா.
இப்போ அந்த ஹார்ட்டுக்கு போகக்கூடிய அந்த ரத்தம் உள்ள போகாம உள்ள இருக்கிற எல்லா அந்த ஹார்ட்டோட எல்லா ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, கொஞ்சம் கொஞ்சமா செயலிழக்க ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. அதுக்கு போகக்கூடிய அந்த உயிர் கொடுக்கக்கூடிய அந்த ரத்தம், என்ன வசனம் சொல்லுகிறது, ரத்தத்துல தான் உயிர் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ரத்தம் அந்த ஹார்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய உயிரை கொஞ்சம் கொஞ்சமா அந்த கொழுப்பு இழக்க பண்ணுகிறது, அந்த அடைப்பு இழக்க பண்ணுகிறது. ஹல்லேலூயா. ஒரு கட்டத்தில் திடீரென முழு அடைப்பு ஆகும்போது என்ன ஆகிறது, மூச்சு முடுறது நின்று விடுகிறது. ஹல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதே போலதான் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் ஜீவனோடு ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா பரிசுத்த ஆவி அந்த இரத்தத்துக்குள்ள கலந்து, அபிஷேக இரத்தத்துக்குள்ள கலந்து நீங்க வாசிக்கிற வசனங்கள் அந்த இரத்தத்துக்குள்ள உள்ள போய் போய் எல்லா உறுப்புகளிலும் போய் டச் பண்ணணும் ஒவ்வொரு நாளும். எத்தனை பேர் இதை நீங்க செய்வேன்னு சொல்றீங்க? நல்ல கரங்களை தட்டி தேவ பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் உன் ரத்தம் எங்கெங்கெல்லாம் உடம்புக்குள்ள போகுதோ அந்த இரத்தத்துக்கு உள்ள ஆண்டவரே என் பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்கணும், ஆண்டவரே பரிசுத்தாவின் பிரசன்னம் இறங்கணும். வேதத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் அந்த ரத்தத்துக்குள்ள போகணும் ஆண்டவரே. என் ஒவ்வொரு உறுப்புக்குள்ள அது பாஸ் ஆகும்போது அது பிரசன்னத்தோடு உள்ள இறங்கணும். பிசாசானவன் பார்க்கும்போது என் கல்லீரலை டேமேஜ் பண்ண நினைக்கும் போது, என் ஹார்ட்டை டேமேஜ் பண்ண நினைக்கும் போது, என் நரம்பை டேமேஜ் பண்ண நினைக்கும் போது, என் காலை டேமேஜ் பண்ண நினைக்கும் போது, என் கண்ணை டேமேஜ் பண்ண நினைக்கும் போது அவன் வெறுமையை பார்க்க கூடாது. ஒவ்வொரு உறுப்புகளிலும் கர்த்தருடைய ஆவியானவருடைய இரத்தம் இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்ட சரீரம் இது. கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை தேடி வாசிக்கணும். ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் கர்த்தருடைய வசனத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான் என்ன அர்த்தம் தெரியுமா? பாக்கியவான் என்ன அர்த்தம் தெரியுமா? ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. உங்களை பார்க்கிறவங்க எல்லாம் பாக்கியவதி பாக்கியவான்னு சொல்லணுமா? பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. தினமும் வேதத்தை வாசிங்க, தினமும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பிரசன்னத்தினால நிரப்புங்க. நான் சொல்றேங்க, இருதயம் மட்டுமல்ல, டாப் டு பாட்டம் வரைக்கும் ஒவ்வொரு உறுப்புகளிலும் ஆண்டுடைய பிரசன்னத்தை பிசாசு பார்க்கணும். பிசாசு பார்க்கணும். ஒன்னைய தொட விடக்கூடாது. அவன் ஒண்ணுக்குள்ளே வரக்கூடாது. ஹல்லேலூயா. அவன் கண்ணுக்குள்ளோடியும் வரக்கூடாது. சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உடம்பை இருளாக்க எது மூலமா வரும் தெரியுமா? கண்ணு. கண்ணு தான் சரீரத்தின். அப்ப முதல்ல அவன் கண்ணை தான் என்ன பண்ணுவான்? டிம்மாக்குவான். ஹல்லேலூயா. கண்ணை தான் என்ன பண்ணுவான்? டிம்மாக்குவான். எப்படி டிம்மாக்குவான்? இச்சை, பாவம் பார்த்த உடனே அதை அனுபவிக்கணும். பொருளாசை, ஹல்லேலூயா, பண ஆசை, அதெல்லாம் கண்ணுக்குள்ள போய் உள்ள இருளாக்கும். சரீரம் முழுவதும் இருளாகும். ஹல்லேலூயா. அது இருளாயிற்று அப்படின்னா பிசாசு என்ன பண்ணிடுவா? உள்ள வந்துடுவா. அல்லேலூயா. தெரியவே தெரியாது. அழகா உள்ள உட்காந்துருப்பான். நல்ல ஜெபம் பண்ணுவோம், நல்ல பாடுவோம், ஆனா உள்ள உட்காந்துருப்பான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா சாதாரணமா தயவு செய்து ஜெபிக்காதுங்க. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது ஆவியில நிறைந்து ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க ஜெபிக்க உங்க சரீரம் முழுவதும் பிரசன்னத்தினால நிரம்பணும். ஹல்லேலூயா. ரெண்டாவது, அந்த வசனத்தினால நிரம்பணுங்க. வசனம் ரொம்ப முக்கியங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், வசனம் ரொம்ப முக்கியம். வசனத்தை வாசிச்சுட்டே இருங்க, வசனத்தை தியானிங்க, எழுதிக்கிட்டே இருங்க. நீங்க எழுத எழுத உங்க சரீர உறுப்புகள்ல தேவனுடைய பரிசுத்த பிரசன்னம் இறங்கி கொண்டே இருக்கும். நீங்க வாசிச்சு வாசிச்சு எழுத எழுத அதை தியானிக்க தியானிக்க தேவ அபிஷேகம் உங்க மேல இறங்கிட்டே இருக்கும். எடுத்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். சங்கீதம் 39:3. ஹல்லேலூயா. சங்கீதம் 39:3 வேகமா வாசிங்க. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். ஹல்லேலூயா. சரி, ஒரு என்ன பாருங்க. இப்ப என்ன பாருங்க, இதை டெய்லி பிராக்டிக்கலா நான் எடுக்க விரும்புறேன்னு சொல்றவங்க கை ஊத்தி காமிங்க. நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். எத்தனை பேருக்கு ஆசை இந்த வசனத்தின்படி நான் டெய்லி வாழ விரும்புறேன்? எனக்கு கையை பார்க்கணும், உங்க கையை பார்க்கணும், உங்க கையை பார்க்கணும். இந்த வசனத்தை அப்படியே நான் பிராக்டிக்கலா நான் அனுபவிக்க விரும்புறேன். எத்தனை பேருக்கு ஆசை? சேர்ல இருக்கிறவங்களுக்கு, பின்னல இருக்கிறவங்களுக்கு. அல்லேலூயா. இது என்னன்னா, தாவீது அழகா சொல்றாரு, நான் வேதத்தை தியானிக்கையில் என்னது மூண்டுச்சு? அக்கினி மூண்டது, அப்போது நாவினால் விண்ணப்பம் செய்தேன். அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். ஜெபிப்பதற்கு முன்பதாக வேதத்தை வாசிக்கணும். இங்க பாருங்க, என்ன பாருங்க,
ஜெபிப்பதற்கு முன்பதாக வேதத்தை வாசிக்கணும். அதுல வாசிக்க சொல்லிருக்கா, தியானிக்க சொல்லிருக்கா? ஜெபிப்பதற்கு முன்பதாக பைபிளை எடுத்து அந்த வசனத்தை தியானிக்கணும். அந்த வசனத்தை தேடி தேடி நீங்க தியானிக்க வசனத்தை எடுத்து நீங்க தியானிக்க இந்த வசனம் என்ன சொல்லுகிறது, இந்த வசனம் எதை பற்றி சொல்லுகிறது, இந்த வசனத்துல கர்த்தர் என்கிட்ட என்ன விரும்புகிறாரு, இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவரே இந்த வசனம் அப்படியே உடம்புக்குள்ள இறங்கணும், இந்த வசனம் அப்படியே என் உடம்புக்குள்ள கிரியை செய்யணும், என் குடும்பத்துக்குள்ள கிரியை செய்யணும்னு சொல்லி அந்த வசனத்தை நீ தியானிக்க அந்த வசனத்தை அசப்போட ஒரு அக்கினி உனக்குள்ள இறங்கி வந்து கொண்டே இருக்கும், ஒரு அனல் உனக்குள்ள இறங்கி வந்து கொண்டே இருக்கும். அந்த அனல் இறங்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, அந்த அனல் இறங்க அந்த அனல் இறங்க அந்த அக்கினி இறங்க நீ ஜெபத்தை ஆரம்பிக்கும் பொழுது நீ ஃபயரா மாறிடுவா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நீங்க அக்கினி ஜுவாலையா மாறிடுவீங்க. ஹல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் போன வாரம் நான் ஒரு வசனத்தை தியானிச்சுட்டே இருந்தேன். அந்த வசனத்தை தியானிக்க ஆபீஸ்ல இருக்கும்போது எனக்கு அபிஷேகம், எனக்குள்ள கண்ணில் இருந்து கண்ணீரா வடியுது. அந்த வசனத்தை வச்சு ஆண்டவர்கிட்ட பேசிட்டே இருக்கிறேன், நான் எழுதிட்டே இருக்கிறேன். அதை நான் சீக்கிரத்தில் வர நாள்ல சொல்லுவேன். அந்த வசனத்தை தியானிக்க எனக்கு அழுக வருது, எனக்குள்ள வைராக்கியம் வருது. ஆண்டவரே நான் எப்படி இருக்கிறேன், ஆண்டவரே நீர் இப்படி விரும்புகிறீரே, என்னிடத்துல என்னெல்லாம் எதிர்பார்க்கிறீர் ஆண்டவரே, நான் இன்னும் செய்யலையா ஆண்டவரே, இன்னும் நீர் விரும்புகிறத நான் செய்யணுமே ஆண்டவரே. அந்த 2-3 வசனம் என்ன உடைச்சி அதை வாசிக்க அப்படியே ஒரு அனல் எனக்குள்ள இறங்கிச்சு. ஜஸ்ட் பிஃபோர் 3 days. ஹல்லேலூயா. அது அசப்பட்டுட்டே இருக்கு, இன்ன வரைக்கும் அது எனக்குள்ள அனலா உள்ள இருந்து பேசிட்டே இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நீங்க வேதத்தை தியானிக்க பாருங்க, சாதாரண ஊழியக்காரன் தான் தியானிக்கணும் தயவு செய்து நினைக்காதுங்க. உங்க இருதயம் நிரப்பப்பட்ட இருதயமா இருக்கணுமா? உங்க இருதயத்துக்குள்ள வசனம் நிரம்பி இருந்து அப்படின்னா அனல் உள்ள இறங்கும், எலும்புகளில் அனல் இறங்கும், உங்க சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்புகளில் அனல் இறங்கும். ஒவ்வொரு உறுப்புகளிலும் ஆமென் காலியா இருக்க சான்சஸ் இல்லை. ஹல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, வசனத்தை உடம்பு ஃபுல்லா நிரப்பு, வாசிச்சு நிரப்பு, தியானிச்சு நிரப்பு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. வசனத்தை வாசித்து தியானிக்கும் போதே ஆவியானவரால் உந்தப்பட்டு ஏவப்பட்டு நான் முழங்கால் படிட்டு அழுது ஜெபிச்சிருக்கிறேன், நான் கண்ணீரோடு ஜெபிச்சிருக்கேன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? இப்ப பண்ணிட்டு இருக்கிறவங்க, முந்தி பண்ணணும்னு சொல்றவங்க ஆவில செத்து கிடக்குது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இத ஃபாலோ பண்ணணும், டெய்லி ஃபாலோ பண்ணணும். ரொம்ப நேரம்லாம் தேவையில்லைங்க. நீங்க அது வசனத்தை வாசிக்க ஆர்வத்தோடு எடுங்க போதுங்க, ஆவியானவர் உள்ள வந்துருவார். கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை, நான் ஒரு ஊழியக்காரனா இது எத்தனை லட்ச தடவை சொன்னாலும் நான் வெட்கப்பட மாட்டேன், நான் வருந்த மாட்டேன். வேதத்தை எடுக்கும் போது கையில டைரி பென் எடுக்காம வாசிக்காத. திரும்பவும் சொல்றேன். ஹல்லேலூயா. திரும்பவும் சொல்றேன், வெறும் பைபிளை எடுத்துட்டு சும்மா வேகமா வாசிட்டு மூடி வச்சிராத, ஒரு அனலும் இறங்காது, குளிராதான் ஆவானி. அல்லேலூயா. வேதத்தை எடுப்பதற்கு முன்பதாகவே அதை தியானிக்கணுங்கிற எண்ணத்தோடு எடு. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீர் என்னோடு பேசணும் ஆண்டவரே, உம்முடைய வசனம் எனக்கு வேணும் ஆண்டவரே. நீங்க பேசினாதான் எனக்கு ஜீவன், நீங்க பேசினாதான் எனக்கு அற்புதம், நீங்க பேசினாதான் நான் பரிசுத்தமா இருக்க முடியும், நீங்க பேசினாதான் நான் சரியா இருக்க முடியும். உம்முடைய வார்த்தை எனக்குள்ள வரட்டும். கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா. நான் விட்டு போன என் வீட்டுக்கு வருவேன், எவ்வளவு தைரியம் இருந்தா சொல்லுவான் பிசாஸ். அல்லேலூயா. இன்னும் வரைக்கும் என் வீடுன்னு சொல்லி உரிமை பாராட்டிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. பிசாஸ் என்ன சொல்றான்? இது என் வீடுங்கிறான். ஆவியானவர் சொல்றாரு நீ என்னுடைய ஆலயம்டாங்கிறாரு. கரங்களை தட்டுங்க. கரங்களை தட்டு. அல்லேலூயா. பிசாசுக்கும் ஆவியானவருக்கும் எவ்வளவு போட்டி நடக்கு பத்தியா? அல்லேலூயா. ஆவியானவர் சொல்றாரு இது என் ஆலயம், பிசாசு சொல்றான் என் வீடு. பக்கத்தில் இப்படி சொல்லுங்க, வீடா இருக்கிறீங்களா ஆலயமா இருக்கிறீங்களா? வீடா இருக்கிறீங்களா ஆலயமா இருக்கிறீங்களா? வீடுனா என்னது, ஆலயம் என்னது, அது ஒரு தனி டாபிக். ஆலயம் அப்படின்னாலே, ஒரு உடம்பு ஆலயம் அப்படின்னாலே
only for holy. கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா. ஆவியானவர் எனக்குள்ள உலாவுகிற ஒரு சரீரம் தான் ஆலயம். கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா. அவர் எனக்குள்ள உலாவணும், அவர் எனக்குள்ள உலாவணும். ஆண்டவர் சொல்ற, டேய் நான் உன் சரீரத்தை வீடா பார்க்கலடா, உன் சரீரத்தை வீடா பார்க்கலடா, உன் சரீரத்தை ஆலயமா வச்சு அழகுபடுத்த விரும்புறேன். ஆலயம்டா நீ. நான் உனக்குள்ள வந்து தங்கி உனக்குள்ள உலாவ விரும்புகிறேன். நான் உலாவதற்கு பதிலா யாரோ ஒருவர் உள்ள வந்து உலாவ இடம் தேடுறாங்க. இடம் கொடுத்து காதலுக்கு இடம் கொடுத்துறாத, உலக அன்புக்கு இடம் கொடுத்துறாத, உலக இச்சைக்கு இடம் கொடுத்துறாத, எல்லாவற்றிற்கு மேலாக பிசாசுக்கு இடம் கொடுத்துறாத. அவன் உள்ள வந்துட்டானா உன் முன்னிலையை காட்டிலும் பின்னிலைமை மிகவும் கேடுள்ளதாக இருக்கும். கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா. பிசாசு சொல்றான், ஏன் வீடுங்கிறான். நீங்க என்ன தெரியுமா ஜெபம் நம்ம சொல்லணும், ஏ பிசாசே இது உன் வீடு இல்லை, இது கர்த்தர் தங்குகிற ஆலயம். கர்த்தர் தங்குகிற ஆலயம். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. யார் தங்குகிற ஆலயம்? ஆவியானவர் தங்குகிற ஆலயம். வசனத்தை தியானிக்கும் போது ஒரு அபிஷேகத்தை நீங்க உணரணும். எத்தனை பேர் ஃபாலோ பண்ண போறீங்க? கையொத்தி காமிங்க. ஆண்டவரே நான் வசனத்தை தியானிக்க போறேன், என்கிட்ட பேசுங்கப்பா, என்கிட்ட பேசுங்கப்பா, என்கிட்ட பேசுங்கப்பா. நான் சொல்றேன், ஒரு நாளைக்கு உலகம் சொல்ல 8 மணி நேரம் தூங்கணும்ட்டு. அல்லேலூயா. அப்பதான் அந்த பாடி எப்படி இருக்குமா? சுறுசுறுப்பா ஃப்ரெஷ்ஷா இருக்குமா? அல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க 5-6 மணி நேரம் தூங்கினா போதும். மீது 2.5 மணி நேரத்துக்கு கர்த்தர் கொடுங்க. உலகத்தில் இருக்கிற மனுஷன் காட்டில சுறுசுறுப்பு உங்களுக்கு நிறைய இருக்கும். அல்லேலூயா. 8 மணி நேரம் தூங்கணும், 9 மணி நேரம் தூங்கி தூங்கி உடம்ப பிசாசு உள்ள வரைக்கும் இடம் கொடுத்துடக்கூடாது. அதிகமாக தூங்கினாதான் களையை விதைப்பான வசனம் சொல்லுது. அள்ளி சொல்லுங்க. அல்லேலூயா. கணநித்திரைக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. உலகத்தில் இருக்கிற வேலையை பார்க்க நேரம் இருக்கு, புருஷனுக்கு நல்ல சமைக்க நேரம் இருக்கு, டியூஷன் எடுக்க நேரம் இருக்கு, வேலைக்கு போக நேரம் இருக்குது, நல்ல உட்கார்ந்து போன்ல மணிக்கணக்கா பேச நேரம் இருக்குது, மணிக்கணக்கா வீடியோ சோசியல் மீடியா பார்க்க நேரம் இருக்கு, ஆனா ஜெபிக்க நேரம் இல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படி மட்டும் வாழ்ந்துட்டோம் அப்படின்னா இருதயம் என்ன ஆயிட்டு இருக்கும்? இருளாயிட்டே இருக்கும். வெறுமை வந்த உடனே யார் உள்ள வந்துருவா? பிசாசு வந்துருவா. அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். அல்லேலூயா. Thank you Lord. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது ஏசாயா 55:11 வாசிங்க. என் வாயிலிருந்து ஆமென். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இது என்ன அர்த்தம் தெரியுமாங்க? உங்களுக்கு உள்ள பிரவேசிக்கிற வசனம், உங்களுக்குள்ள தியானிக்கும் போது உள்ள வருகிற வசனம் அது வெறுமனே திரும்பாது. கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க தியானிக்கும் போது இந்த வசனத்தின்படியே என்ன நிரப்பும், இந்த வசனத்தின்படியே என்ன நிரப்பும், இந்த வசனத்தின்படியே என்ன பலப்படுத்தும்னு சொல்லும்போது அந்த பலன் உங்களுக்குள்ள இறங்கி வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன பாருங்க, என்ன கவனிங்க, என்ன கவனிங்க. ஒரு ஊழியக்காரர், பிரபலமான ஊழியக்காரர், வரம் பெற்ற ஊழியக்காரர் சொல்றாரு, உங்களுக்குள்ள வரம் ஆக்டிவேட் ஆகணுமா, ஒரு நாளைக்கு 20 அதிகாரம் வாசிங்க, அபிஷேகம் தானாலே வரமா மாறும் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை அதிகாரம்? ஒரு நாளைக்கு 20 அதிகாரம் நீ வாசிச்சுக்கிட்டே இரு, தியானிச்சுக்கிட்டே இரு, அபிஷேகம் தானாகவே இறங்கும், அது வரமா மாறிடும். கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க வசனத்தை வாசிக்க வாசிக்க அனலார். எரேமியா சொல்லுவார் தெரியுமா, ஆண்டவருடைய வார்த்தை எலும்புல அடைப்பட்ட அக்கினி போல இருக்குது அப்படின்னா என்ன வசனம்? எரேமியா ஒரு தீர்க்கதரிசி. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை அப்படியே இருதயத்தில் பதித்து வச்சு அதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உரைக்கிற ஒரு தேவனுடைய மனுஷன். அல்லேலூயா. அப்போ அவன் வசனத்தை வாசிக்க வாசிக்க, புஸ்தகங்களை வாசிக்க வாசிக்க, நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிக்க வாசிக்க அது அவன் எலும்புல போய் அடைப்பட்டு எலும்புல ஒரு அக்கினியை கொடுத்துச்சான். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு எங்க சூடாகுதோ? வசனத்தை வாசிக்கும் போது யாருக்காவது சூடாகுதா? இல்லைங்க, என் புருஷன் ஏதாவது செய்யணும் சொல்லும்போது செய்யலைன்னா தான் எனக்கு சூடாகுது. அல்லேலூயா. ஏதாவது என் மேல கோவப்படுத்தும் போது தான் என் மூஞ்சி மோரெல்லாம் சூடாகுது. சிலமுக்கு உடம்பெல்லாம் சூடாயிரும். அல்லேலூயா.
ஏனோக்கு கெவினு என்னை பார்க்கவும். இப்ப நான் என்ன சொன்ன, லாஸ்ட்ல என்ன சொன்ன, ஏனோக்கு அப்படி சொறையதா பத்தியா? அல்லேலூயா. என்ன கவனிங்க, என்ன கவனிங்க. எப்ப நீங்க சூடாவியலோ, சும்மா இருந்துரு என்னை சூடாக்காத, சும்மா இருந்துரு என்னை சூடாக்காத. நான் எரிமலை ஆயிட்டோம்னா ஒன்னே சொல்லுங்களேன். இப்படி நிறைய எரிமலையை நானும் பார்த்தாச்சு. அல்லேலூயா. ஆனால் நீங்கள் நீ எவ்வளவுதான் கொளுத்தினாலும் எனக்கு எரியாது. ஏன்னா எனக்குள்ள வசனம் எரிஞ்சிட்டு இருக்குது. அல்லேலூயா. ஆமே சொல்லுங்க. உங்களுக்குள்ள வசனம் எரிஞ்சிட்டு இருந்ததுன்னா இந்த உலகத்தில் இருந்து கோபப்படுத்துற காரியங்கள், உங்களை டிஸ்டர்ப் பண்ண காரியங்கள், உங்களை என்ன விதமான என்ன தீண்டலா இருக்கட்டும், என்ன தீண்டலா இருக்கட்டும், உங்க உள்ளத்தை முழுவதும் அந்த அபிஷேகம், அந்த வசனம் உங்களை கோபப்படுத்தாம அது பாதுகாத்துக்கிட்டே இருக்கும். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு கோபம் வருது? எத்தனை பேர் கோபத்தில் எரியுறீங்க? சொல்லுங்களேன். எரிச்சலின் ஆவி அதுதான் எரிக்கும். அல்லேலூயா. எரிச்சல் அடையும் போது எல்லா பார்ட்டும் எரிஞ்சு போயிடும். தெரியுமா? எரிச்சல் அடையும் போது மூஞ்சி எரியும், மோரை எரியும், கண்ணு எரியும், மூக்கு எரியும், கண்ணு ஒரு மாதிரி மாறும், கை காலு உடம்பு ஏட்டு டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் என்ன பண்ணும்? ஒரு அபிஷேகம் இறங்கும் பாருங்க. அந்த அபிஷேகம் இறங்கி எல்லா பார்ட்டும் என்ன பண்ணிடும்? சொல்லுங்களேன், எரிச்சு போடும். அல்லேலூயா. ஆனா எரேமியா சொல்றாரு, நான் வசனத்தை தியானிக்கும் போது அது எலும்புக்குள்ள சூட உண்டாக்குறது. கரங்களை தட்டுங்களேன். அல்லேலூயா. எலும்புக்குள்ள சூடாக்குது. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்களேன். நான் வாசிக்கும் போது என் சதையே சூடாக மாட்டேங்குது, எலும்பு போய் எங்க சூடாக போகுது? இதெல்லாம் என்னைக்கு அனுபவிக்க போறீங்க? என்னைக்கு அப்ளை பண்ணி காமிக்க போறீங்க? ஏசப்பா நான் உங்க பிள்ளைப்பா. இந்த எரேமியா உடம்பு வேற, என் உடம்பு வேறயா? என்ன கவனிங்களேன். எரேமியாக்கு இருந்த சதை தானே எனக்கு இருக்குது, எரேமியாக்குள்ள இருந்த எலும்பு தானே எனக்கு இருக்குது. என்னைக்கே கேட்டிருக்கீங்களா சாரதா சிஸ்டர்? எலும்பு என்னைக்கா சூடாச்சுதா? வேற மாதிரி சூடாகுதோ? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எலும்பு என்னைக்கா சூடாக பார்த்துருக்கீங்களா? இல்லை சிஸ்டர், சொல்லிட்டாங்க, ஓப்பனா சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. புருஷன் ஏதாவது சொன்னா பொண்டாட்டி சூடாயிருதா? பொண்டாட்டி ஏதாவது சொன்னா புருஷன், அக்கம் பக்கத்துல சொன்னா குடும்பமே குடும்பமே. அல்லையிலே சொல்லுங்களேன், அல்லையிலே சொல்லுங்க. குடும்பமே என்ன ஆயிருது? சூடாயிருது. இப்படி சூடாகணுமா வேண்டாமா? எந்த சூடு அவசியம்? எந்த சூடு அவசியம்? நான் வசனத்தை வாசிக்கும் போது எனக்குள்ள உண்டாகுகிற அனல், எனக்குள்ள உண்டாகிற அனல், எனக்குள்ள உண்டாகிற அனல், அதுதான் எனக்கு வேணும் ஆண்டவரே, அதுதான் எனக்கு வேணும் ஆண்டவரே. பிலிப்பியர் 2:7, பிலிப்பியர் 2:7 வேகமா வாசிங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். மற்றவங்களாம் எழும்புங்க. ஆமென். ஷபதரபௌஷியந்தரபா. பிலிப்பியர் 2:7, பிலிப்பியர் 2:7 தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தம்மை தாமே. எல்லாரும் கவனிங்க. இப்போ பிள்ளைகள்லாம் கரெக்டாக ப்ரேயர் டைம் விளையாடக்கூடாது. எல்லாரும் என்ன பாருங்க, யூத் எல்லாருமே என்ன பார்க்கணும்? வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் மரண பரியந்த தன்னை என்ன பண்ணாரா? தாழ்த்தினார். அப்படின்னா மரண பரியந்தமும் தன்னை வெறுமையாக்கினார். அவர் ஏன் தெரியுமா வெறுமையாக்கினாரு? அவர் வெறுமையாக்கப்பட்டதுனால தான் இன்னைக்கு நம்ம நிரப்பப்படுகிறோம். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. அவர் வெறுமையாக்கப்பட்டதுனால தான் நம்ம நிரப்பப்படுகிறோம். அப்ப நிரம்புகிற அபிஷேகம். பிசாசு ஏன் வீடுன்னு சொல்லி என்ன பார்க்க வரும்போது நான் வெறுமையா இருக்கக்கூடாது. இதுதான் டாபிக். அல்லேலூயா. நான் என்ன எப்படி இருக்கக்கூடாது? வெறுமையா இருக்கக்கூடாது.
அப்ப வெறுமையா இல்லாம இருக்கணும்னா என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியானவரால நிரம்பிக்கிட்டே இருக்கணும். ரெண்டாவது ஜெபத்தினால, மூணாவது வசனத்தினால. அல்லேலூயா. வசனத்தை தியானிப்பதினால. அல்லேலூயா. ஒரு டைரி வச்சுக்கிடுங்க, ஒரு டைரி பெண்ணு வச்சுக்கிடுங்க, பைபிள் வச்சுக்கிடுங்க, வசனத்தை தியானிங்க. அதிகமாக சங்கீதத்தை தியானிங்க, சங்கீதத்தை ஃபுல்லாக தியானிங்க. அல்லேலூயா. இப்போ ஜெயராஜ் பிரதர் தரதை நீங்கள் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுங்க. சங்கீதம் 1லிருந்து தியானம் பண்ணுங்க. இரவும் பகலும் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிற மனுஷன் அவன் செய்வதெல்லாம் ஏன் வாய்க்க மாட்டேங்க? தியானிக்கல. அல்லேலூயா. என் வசனம் டாப்ல இருந்து பாட்ட வரைக்கும் நிறையல. என் எலும்புக்குள்ள போய் அதை சூடு உண்டு பண்ணல. என் சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்புக்குள்ள வசனம் போகல. வசனம் உள்ள போய் என்ன அனலாக்கல. நல்லா கவனிக்கணும். இனிமே ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறேன்? வசனத்தை வாசிச்சு தியானிக்கும் போது ஒரு அபிஷேகத்தை நீங்க ஃபீல் பண்ணணும். தாவீது சொன்னார்ல, நான் வசனத்தை தியானிச்சேன், அப்போது எனக்கு அக்கினி மூண்டது, அப்போது என் நாவினால் விண்ணப்பம் பண்ணினேன். அல்லேலூயா சொல்லுங்க. வசனத்தை தியானிக்கும் போது அக்கினி மூலணும், அபிஷேகம் இறங்கணும். அபிஷேகம் இறங்கின பிறகு ஜெபிக்க ஆரம்பிக்கணும். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி. ஆமென். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆமென். பிசாசு என்ன பார்க்கும்போது வெறுமையான இருதயமா பார்க்க கூடாது. வெறுமையான இருதயமா பார்த்தா அவன் உள்ள வந்துடுவான். இப்போ எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். ஒரு 2 நிமிடம் மாத்திரம் நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து, நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து, நல்ல அபிஷேகத்தில் நிறைஞ்சி, பிசாசே நீ என்ன பார்க்கும்போது என் வீடு வெறுமையா இருக்காது, என் இருதயம் வெறுமையா இருக்காது. நான் நிரப்பப்பட்ட பிள்ளையா இருப்பேன், நான் நிரப்பப்பட்ட பிள்ளையா இருப்பேன். பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். ஆண்டவரே என் இருதயத்தை நிரப்புவீராக. ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை பரிசுத்த ஆவியினாலும் ஜெப ஆவியினாலும் ஆண்டவரே வேத வசனத்தினாலும் நான் நிரப்புவேன். ஆண்டவரே எத்தனை பேர் இந்த 3 காரியத்துல நிரப்ப என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி, கர்த்தருடைய வல்லமை இறங்க போகிறது. கர்த்தருடைய ஆவியானவனை நிரப்ப போகிறாரு. உன் ஆளுகை பண்ணுகிறதுக்கு தான் இந்த வசனம். உன் ஆளுகை பண்ண போறாரு. பிசாசு உனக்குள்ள வர ஆயத்தமாய் கொண்டிருக்கிறான். பிசாசு உனக்குள்ள வந்து ராஜ்யம் என்ன ரெடி ஆயிட்டு இருக்கிறான். உன் வீட்டுக்குள்ள வந்து தங்கம வெறுமையை பார்த்துட்டு இருக்கிறான். வெறுமையை பார்த்துட கூடாது. நிரப்ப ஆரம்பிச்சிரு, நிரப்ப ஆரம்பிச்சிரு. உன் வீட்டு அபிஷேகத்துல நிரப்ப ஆரம்பிச்சிரு. உன் உடம்ப பரிசுத்த ஆவியினால நிரப்ப ஆரம்பிச்சிரு. வேதத்தை வாசிச்சு வாசிச்சு வசனத்தை உடம்ப ஃபுல்லா போட்டு நிரப்ப ஆரம்பிச்சிரு. ஜெபிக்க ஆரம்பிச்சிரு, ஜெபிக்க ஆரம்பிச்சிரு. ஆவியில நிரம்ப ஆரம்பிச்சிரு. இப்ப கர்த்தர் ஒரு வல்லமையோடு அனுப்புகிறாரு, உன்னை வீட்டுக்கு அனுப்புகிறாரு. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? பெற்றுக்கொள்ளுங்க. தேவ வல்லமை இறங்குகிறது. தேவ அபிஷேகம் ஒவ்வொரு மேலும் இறங்குகிறது. ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு மேலும் receive right now. உடக தடர கதட ரபலபா. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். பரிசுத்த ஆவியை கர்த்தர் சீஷர்கள் மேல் வீசின பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டார்கள். இதோ வானத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி ஒவ்வொருடைய நாவுகளில் வந்து அமர்ந்த பொழுது அவர்கள் இருந்த இடம் நிரப்பப்பட்டது. அவர்கள் வீடு நிரம்பியது. இப்பொழுது அந்த வல்லமை ஒவ்வொரு மேலும் உடக தரபலபர திரபலபரபலபா. ஆண்டவரே நிரப்பு, 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 நிரப்பு. ஆவியானவரே நிரப்பு, 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 நிரப்பு. வாலிப பிள்ளைங்க கேளுங்க. என் இருதயம் ஒருபோது காலியா இருக்க நான் இடம் கொடுக்க மாட்டேன். ஆண்டவரே நீங்க எனக்குள்ள வந்து ராஜ்யம் பண்ணுங்கப்பா, எனக்குள்ள வந்து வாசம் பண்ணுங்கப்பா, என்ன நிரப்புங்கப்பா, என்ன நிரப்புங்கப்பா, என்ன நிரப்புங்கப்பா, என்ன நிரப்புங்கப்பா. நிரப்புதலின் அபிஷேகம் ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு மேலும் ஒரு புதிய வல்லமையை தருகிறார், ஒரு புதிய அபிஷேகத்தை தருகிறார். ஒரு அபிஷேகத்தோடு புறப்பட்டு போ, ஒரு வல்லமையோடு புறப்பட்டு போ. வேதத்தை வாசிக்க வாசிக்க இதோ அநேக ரகசியங்களை உனக்கு கற்றுக் கொடுக்க போகிறாரு. நீ ஆயத்தத்தோடு போக போக ஆவியானவர் 12 நாள் உபவாசத்துல ஜெபிச்சதை இப்ப எனக்கு ஞாபகப்படுத்துகிறாரு, இப்ப எனக்கு ஞாபகப்படுத்துகிறாரு. ஆவியின் ஆழத்துக்குள்ள போ, பரிசுத்தாவின் ஆழத்துக்குள்ள போ. அநேக முத்துக்களை கண்டெடுக்க இதோ ஆவியானவர் உதவி செய்வது சொல்றாரு. அவருடைய அன்பின் ஆழம் அளக்க முடியாதது. அந்த ஆழத்துக்குள்ள புறப்பட்டு போ, அந்த ஆழத்துக்குள்ள முங்கி போ, அந்த ஆழத்துக்குள்ள புறப்பட்டு போ. ஓ ரெடி ரெடி. நீந்தி போ, நீந்தி போ, ஜெபத்தினால நீந்தி போ. கர்த்தர் அநேக முத்துக்களை உனக்கு கண்டெடுக்க உதவி செய்வார். நீ அநேக முத்துக்களை எடுப்பாய், அநேக முத்துக்களை பார்ப்பாய், அநேக முத்துக்களை கர்த்தர் உனக்கு தருவார். அந்த முத்துக்கள் ஹல்லேலூயா அது விலையேறப்பட்ட பொக்கிஷமா உன் சரீரத்தில் பதிக்கப்படும், உன் எலும்புகளுக்குள்ள பதிக்கப்படும். ஓ ரகத ரப ரப. வல்லமை, வல்லமை, வல்லமை. ரிகத ரப லப ரப. ஓ ரசந்தர பல 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 பல. உடபதர பல சந்தட பகதர பல. நிரம்பு, 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 நிரம்பு.
ஆவியானவரே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி. உம்முடைய பிள்ளைகளுடைய ஆவி, ஆத்தும, சரீரம், உம்முடைய பிள்ளைகளுடைய வீடுகள், சொத்துக்கள், சுகங்கள், ஆண்டவரே ஒவ்வொரு பொருட்களும், நிலங்களும், ஆண்டவரே ஒவ்வொரு, ஆண்டவரே வாகனங்களும், 2 வீலர் 4 வீலர், ஆண்டவரே வீட்டில் இருக்கிற எல்லா, ஆண்டவரே சகல பொருட்களும், சகல பிள்ளைகளுடைய மேலும் ஆவியானுடைய வல்லமை தங்கி இருப்பதாக, ஆவியானுடைய பிரசன்ன தங்கி இருப்பதாக. உம்முடைய பிள்ளைகளை நிரப்பப்பட்ட பிள்ளைகளாக நடத்துவீராக. சத்துரு வரும் பொழுது, நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு போவேன்னு சொல்லி அவன் இளைப்பாறுதலை தேடி வரும் பொழுது, ஒவ்வொரு பிள்ளைகளும் சொல்லணும், என்னை இளைப்பாற்றுகிறவர் ஆவியானவர் எனக்குள்ள தங்கி இருக்கிறார், நீ இளைப்பாறுவதற்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி தைரியமாய், ஆண்டவரே ஐயா, சத்துருவை விரட்டமுடைய பிள்ளைகளுக்கு அபிஷேகம் கொடுப்பீராக. பிசாசுடைய பிள்ளைகளை கண்டு பயந்து ஓடணும் ஆண்டவரே. அப்படிப்பட்டவர் அபிஷேக பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்வதாக, வீட்டை ஆளுகை செய்வதாக உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. கர்த்தர் என்னோடு பேசின சொல்றவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே உமக்கு நன்றி.